sir to kindly please come on the dais, sir. And we have Dr. Mohan, sir, senior consultant. சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் ஆகி லிவர் வழியாக தான் பாடிக்குள்ள போகும். ஸோ என்ன சாப்பிட்டாலும் நல்லதோ கெட்டதோ ஃபர்ஸ்ட் லிவர் தான் பாதிக்க போகும். ஸோ நம்ம சாப்பிடும்போது லிவர் ஞாபகம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இன்னைக்கு 1 in 3 people have ஃபேட்டி லிவர். இந்த ஹால்லேயே மூணு பேர்ல ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். அது கட்டாயம் கவனிச்சு ப்ரோக்ரஸ் ஆகாம தடுத்து அதுக்கு உண்டான மெஷர்ஸ் எடுத்து நம்ம அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். சேஃப்கார்ட் பண்ணாம விட்டாலோ either because of alcohol or fatty liver, non-alcoholic fatty liver இருந்தாலும் வேற காரணங்களா இருந்தாலும் வைரஸ்னால பாதிச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல லிவர் வந்து டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது irreversible டேமேஜ், அதாவது பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும். திரும்ப நார்மலுக்கு வர முடியாது. அந்த மாதிரி கட்டத்துல பர்மனன்ட் ஃபெயிலியர் ஆகும்போது வேறு வழி இல்லாம அந்த லிவர் மாத்தி வச்சா மட்டும்தான் பேஷண்ட் சர்வைவ் ஆக முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. கிட்னிக்கு இருக்கிற மாதிரி லிவருக்கு ஒன்றும் டயாலிசிஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ மாத்தி வச்சா மட்டும்தான் சரி வரும். பேஷண்ட்டுடைய டேமேஜ் ஆன லிவரை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒரு உடம்புலேருந்து எடுத்த ஒரு நார்மல் லிவரை ஃபிட் பண்ணணும். இது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ ஆரம்பிச்சு ஒரு 55 டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுக்குன்னு கவர்மெண்ட்ல வழிமுறை இருக்கு. பேஷண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். கவர்மெண்ட் வெயிட் லிஸ்ட் பிரகாரம் வரும். யாராவது உறுப்பு தானம் பண்ணும்பொழுது அந்த உறுப்புகள் வெயிட் லிஸ்ட் பிரகாரம் அந்த பேஷண்ட்ஸுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து வேர்ல்டு லிவர் டே. லிவருங்கிறது வந்து நம்ம சொல்ற கல்லீரல்னு இருக்கும், ரைட் சைடு ஆஃப் த பாடி இருக்கும். கல்லீரல் வந்து உடம்புலயே இருக்கிற எல்லாத்தோட பெரிய ஆர்கன். ரெண்டாவது, அது பண்ற நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேற எந்த ஆர்கனும் பண்ணாது. அது வந்து அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்றது. அதனால அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளீடிங் வரும், மூளை குழம்பும், வயிற்றுல நீர் சேரும், காலில் நீர் சேரும், புண்ணுலாம் ஆறாது. எல்லாமே வந்து லிவர்லேருந்து செஞ்சு வர்றது தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்புக்கு யூஸ் படுத்துற மாதிரி அதை மாற்றி கொடுக்கறது லிவர் தான். ஸோ லிவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இன்னைக்கு அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்னைக்குன்னா ஃபேட்டி லிவர். கொழுப்பு லிவர்ல ஜாஸ்தி ஆயிடுது. நார்மல் லிவர் ஒருத்தர் 20 வயசு 30 வயசு எடுத்தேன்னாக்கா அப்புறம் லிவர்ல ஃபேட் இருக்காது. கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்த்தா ஃபேட் இருக்காது. ஆனா சில பேருக்கு வந்து ரொம்ப நாளா சர்க்கரை வியாதி இருக்கு, இல்லை ரொம்ப குண்டா இருக்காங்க ரொம்ப நாளைக்கு, இல்லை ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவர்ல ஃபேட் வர ஆரம்பிச்சு. ஃபேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ். அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா we can அதை திருப்பிடலாம். ஆனா அது ஃபேட்ல இருந்து சிரோசிஸ்னு மாறி ஃபைப்ரோசிஸ் வந்துட்டுனா அதை மாற்ற முடியாது. அப்போ வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். நம்ம ஹாஸ்பிட்டலே இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் 55 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக. எது சார் யங் ஏஜ்ல வந்து யூஸ்வலா ஃபேட்டி லிவர் வந்து வராது சார். இது வெரி அன்காமன். சரி, அன்லஸ் அவங்க வந்து நாங்களாம் எங்ககிட்ட பேஷண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க 7 வயசுல இருந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. எங்ககிட்ட 22 வயசுல வரான் லிவர் ஃபெயில் ஆகி அவ்வளவு தூரம் தண்ணி அடிச்சிருக்கான். 7 வயசுல இருந்து அடிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி யங் ஏஜ்ல இருந்து நீங்க நிறைய ட்ரிங்க்ஸ் இல்லை ரொம்ப ஒபிசிட்டி வச்சுன்னா அப்போ வந்து ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா யங் ஏஜோட கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ் ஒரு 15 வருஷம் டயபெட்டிஸ், 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ட்ரிங்கிங் பண்றாங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். சார் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பா எல்லாமே கெடுக்கும் சார். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு ஃபேட் ஹை, கார்போஹைட்ரேட் ஹை, அண்ட் ஸோ இது ரெண்டுமே ஜாஸ்தி ஆகுதுனால அது வந்து சுகருக்கு ப்ரோன் பண்ணும், ஒபிசிட்டிக்கு ப்ரோன் பண்ணும், அண்ட் ஆல் தீஸ் டிசீஸ்க்கு ப்ரோன் பண்ணும். ஃபேட்டி லிவருக்கு யூஸ்வலா சிம்டம்ஸ் இருக்காது சார். அது யூஸ்வலா ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வரும். சிரோசிஸ்னு வந்து வாந்தி, ரத்த வாந்தியோட வரலாம், கால் வீக்கம், வயிற்று வீக்கம், நினைவு இல்லாத வரலாம். அதெல்லாம் வச்சு சிரோசிஸ் ஆகும். ஒரு பேஷண்ட் மாத்திரம் அது அக்யூட் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த லிவர் ஒத்துக்கல உடம்பு, சண்டை போட்டுருக்க உடம்போட டிஃபென்ஸ் போய் அது கொண்டு. ஸோ த பேஷன்ஸ் இஸ் டிட் டேக். சரி சார், இப்போ நீங்க
பொதுவா சொல்லக்கூடிய இது என்ன சார்? ஃபேட்டி லிவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ இருக்கக்கூடிய அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் சமீபகாலம் அதிகம் அதை கண்ட்ரோல் மருத்துவரா உங்களுடைய மருத்துவரா நீங்க உங்களுடைய ஆலோசனை என்ன? முக்கியமா வந்து நம்ம என்ன சாப்பிடுறோம் அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி முக்கியம் கொடுத்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கம்மியா இருக்கும். டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும். ஹை கார்போஹைட்ரேட் டயட் அவாய்ட் பண்ணணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். 20 to 40 minutes எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், எண்டர்ஜி 4 to 5 days வீக் பண்ணிட்டு வேற ஏதாவது அசோசியேட்டட் இல்னஸஸ் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அண்ட் 40 years மேலே இருக்காங்கன்னா ரெகுலரா ஒரு ஹெல்த் செக் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். லிவர் எப்படி இருக்கு, ஃபர்தர் ப்ரோக்ரஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமா அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் பண்ணாலே ப்ரிவென்ட் பண்ணலாம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.